வெல்கம் யூ ஆல். எக் வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆமாங்களா? செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துருப்போம். எக் பொடி மாஸ் பண்ணியிருப்போம், எக் ஆம்லேட் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எக்கு ஃபேஸ் மாஸ்க்காகவும் இல்லை ஹேருக்காகவும் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எக்கை வச்சு என்ன இங்கிலீஷ் கற்றுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. Yes, we have an idiom in this. That idiom is a good egg. Yes, a good egg அப்படின்னா a good person, a kind person, nice person அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் என்னது? பேட் எக். ஸோ a bad egg means bad person, dishonest person. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம 2 idioms கற்றுக்கிட்டோம் இந்த எக்கை வச்சு. நெக்ஸ்ட்டு உங்கள் கூட ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட் பர்சனாக இருந்தால் நம்ம லைஃப்பில் எல்லாமே குட்டாக நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லை? ஸோ என்ன தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம ஆனால் குட் பர்சனாக வித் ஸ்டாண்டாக எப்போவுமே இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அனதர் ஒன் ஸ்மால் திங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. If you are a good person, you won't lose people. People only lose you. Okay, this alone you keep in mind. And I think this video is useful for you. Don't forget to share with your friends and marakama comment pannunga. And thank you so much. Bye. We will see you on next video. Take care.